ஒரு பெண்ணின் ஆடை விலகியதும் அதை எட்டி பார்ப்பதும் கண் கொட்டாமல் பார்ப்பதுமாக சில ஆண்கள் உண்டு. அதே சமயத்தில் அதை கண்டும் காணாமல் போகிறவர்களும் உண்டு. இன்னும் சிலரோ முன்பு வந்து எச்சரித்து உங்கள் ஆடையை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற நல்லவர்களும் உண்டு. சாதாரண பெண்ணுக்கே இப்படி என்றால் ஒரு அழகான நடிகையின் ஆடை விலகினால் எப்படி அதை எத்தனை பேர் கண்கொள்ளாமல் பார்ப்பார்கள். அப்படித்தான் ஒரு சமயம் அன்றைய பிரபல கனவு கண்ணி அஞ்சலி தேவியின் திரையுலக வாழ்வில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பாடல் காட்சியில் நான் ஆடும்போது என்னுடைய ஆடை விலகிவிட்டது. அதை யாரும் பார்க்கவில்லை. ஆனால் அது கேமராவில் பதிவாகிவிட்டது. அது எனக்கும் தெரியாது, டைரக்டருக்கும் தெரியாது. ஆனால் ஒருவருக்கு மட்டும் அந்த விஷயம் தெரிந்தது. பெண்களை மதிக்கின்ற, பெண்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்கின்ற அந்த மனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும் அந்த விஷயம் தெரிந்தது. அவர் என்ன செய்தார் தெரியுமா? இப்படி அஞ்சலி தேவி சொன்ன அந்த உண்மை சம்பவத்தை இங்கே சொல்கின்றேன். நான் எம்ஜிஆருடன் நடித்ததில் ஒரு சம்பவம் என்னால் எப்போதுமே மறக்கவே முடியாது. பேரறிஞர் அண்ணா சொன்ன கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதை கடைபிடிக்கும் எம்ஜிஆர் அவருடன் சர்வாதிகாரி படத்தின் சமயத்தில் நடந்தது அந்த சம்பவம். இந்த படத்தில் ஒரு பாடல் காட்சி, நான் பம்பரம் போல சுழன்று வந்து சுற்றி சுற்றி ஆடிக்கொண்டு வந்து தரையில் விழ வேண்டும். அதே போலவே நானும் சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடிக்கொண்டே வந்து தரையில் விழுந்தேன். டைரக்டர் பார்த்து இந்த காட்சி ஓகே என்று சொல்லிவிட்டார். எல்லோருமே அதை பற்றி ஒன்றும் பேசவில்லை. ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்த எம்ஜிஆர் அந்த காட்சியை இன்னொரு தடவை எடுக்க வேண்டும், ஒன்ஸ் மோர் எடுங்க என்றார் டைரக்டரிடம். டைரக்டருக்கு ஒன்றும் புரியவில்லை. எனக்கும் தான் காட்சிதான் நன்றாக வந்துவிட்டதே, பிறகு எதற்கு எம்ஜிஆர் ஒன்ஸ் மோர் கேட்கிறார் என்று எங்களுக்கு புரியவில்லை. தயவு செய்து எனக்காக ஒன்ஸ் மோர் எடுங்க என்று எம்ஜிஆர் மறுபடியும் கேட்டுக்கொண்டார். அதே போல மறுபடியும் நான் டான்ஸ் ஆடிக்கொண்டே வந்து சுற்றி தரையில் விழுந்தேன். அதை பார்த்துவிட்டு எம்ஜிஆர் டேக் ஓகே, இப்போது நன்றாக வந்திருக்கிறது என்றார். எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. யூனிட்டில் இருந்தவர்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஆனால் சிரித்துக்கொண்டே எம்ஜிஆர் என்னிடம் சொன்னார், முதல் டேக்கில் அஞ்சலி அம்மா பம்பரம் போல சுற்றி வரும்போது அவருடைய பாவாடை முட்டி வரை வந்துவிட்டது. ஆடை விலகியதால் முழங்கால் வரை கால் தெரிய ஆரம்பித்தது. அது கொஞ்சம் விரசமாக இருக்கும் என்பதால் இப்படியும் ஒன்ஸ் மோர் எடுக்க சொன்னேன், தவறாக நினைக்காதீர்கள் என்றார் எம்ஜிஆர். இளமையில் கண்ணாகவும் பெண்களிடம் கண்ணியமாகவும் எந்த விஷயத்திலும் கட்டுப்பாடாகவும் நடந்து கொள்வார் எம்ஜிஆர் என்பதை அந்த நிகழ்ச்சி எனக்கு நினைவுபடுத்தியது. எம்ஜிஆர் எந்த அளவுக்கு பெண்களை மதிக்கின்றார், அதே போல எம்ஜிஆர் பெண்களை எப்படி கண்ணியமாக நடத்த விரும்புகிறார் என்பதும் அந்த நிகழ்ச்சி மூலம் எனக்கு தெரிந்தது. எம்ஜிஆர் பெண்களை கண்ணியமாக நடத்தக்கூடியவர், எம்ஜிஆர் கண்ணியமான மனிதர் என்பதை அன்று நான் புரிந்து கொண்டேன். அதே சமயத்தில் எம்ஜிஆரின் கண்ணியத்தை நினைத்து நெகிழ்ந்து போனேன். பாவாடை முழங்கால் வரை விலகி இருப்பதை அது படத்தில் வந்திருந்தால் அது எத்தனை விரசமாக இருந்திருக்கும். அதை பார்த்து பலர் என்னை கண்டித்திருக்கலாம். ஏன் இப்படியெல்லாம் செக்ஸாக நடிக்கிறாய், வேணுமென்று நடித்தாயா என்று எல்லாம் சிலர் பேசியிருக்கலாம். எனக்கு அப்படி ஒரு அவப்பெயர் வராமல் இருக்கவும், அந்த காட்சியில் எனக்கு அந்த காட்சி கண்ணியமாக இருக்கவும் எம்ஜிஆர் அவர்கள்தான் முக்கிய காரணம். அந்த காட்சி சிறப்பாக அமையவும் அவர்தான் காரணம். இப்படி பெண்கள் எந்த வகையிலும் இழிவுபடுத்தப்படவோ அவர்களின் ஆடை விலகுவதையோ பார்த்து கொள்ளாமல் அவர்களுக்கு கெட்ட பெயர் வரக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர் எம்ஜிஆர் என்பதற்கு இது ஒரு சான்று. பெண்களிடம் அவர் வைத்திருக்கின்ற அந்த கண்ணியத்தை எப்போதும் நான் மதிக்கின்றேன். எம்ஜிஆர் ஒரு கண்ணியமான மனிதர் என்கின்றார் அந்த காலத்து கனவு கண்ணி அஞ்சலி தேவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.